ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு சொல்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் வரக்கூடிய எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் எல்லாமே தொடர்ந்து வீடியோ போட்டுன்னு வரோம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் திரும்ப ஜூன் ஜூலையில் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் கிடச்சிருக்கு. அரசு தரப்பு அதிகாரிகள் மூலயமாவும் அதுக்கப்புறம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் சார்பாகவும் பார்த்தீங்கன்னா புதிய விண்ணப்பம் வரப்போகுது அப்படின்ற அப்டேட் எல்லாமே நம்ம எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துன்னு வரோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுறீங்க. நம்ம பழைய வீடியோலாம் பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணி நிறைய பேர் வாட்ச் பண்ணி அதுக்கான கேள்விகள்லாம் கமெண்ட் பாக்ஸில் கேட்டுன்னு வரீங்க. நம்ம சேனல் பொறுத்த அளவுக்கு கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பாக்ஸில் கேட்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஆனால் கமெண்ட் பாக்ஸில் வீடியோ ஃபுல்லாக பார்க்காம கமெண்ட் பாக்ஸில் டவுட் கேட்குறீங்க. நீங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாத பார்த்தா மட்டும்தான் நம்ம கொடுக்குற ஒரு அப்டேட்டும் ஒரு என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் அரசு தரப்புலேருந்து கிடைச்சிருக்கு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு டீட்டெயிலாக சேரும். நீங்கள் ஸ்கிப் பண்ணி வாட்ச் பண்ணுற மாதிரி இருந்தால் இப்போவே இந்த வீடியோ விட்டு வெளியே போயிடலாம், வேறு வீடியோ ஏதாவது நீங்கள் பார்த்துக்கலாம். ஆனால் ஸ்கிப் பண்ணால் பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். முக்கியமாக பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் வரக்கூடிய அப்டேட் எல்லாமே நம்ம சேனலில் எக்ஸ்க்ளூசிவாக போஸ்ட் பண்ண வரோம். இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஜூன் மாதமாக ஜூலை மாதமாக புதிய விண்ணப்பம் வரப்போகுது. அதுக்கான எக்ஸாக்ட் இன்ஃபர்மேஷன் தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அரசு தரப்புலேருந்து என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் டீட்டெயிலாக கிடைச்சிருக்கு, இது வரைக்கும் என்னென்ன அப்டேட்லாம் வந்திருக்கு, மேல்முறையீடு செஞ்சவங்களுக்கு இதுக்கு மேலே பணம் வருமா, 2-3 மாதத்தில் வரும்னு சொல்லியிருக்காங்களே, அது கண்டிப்பாக வருமா வராதா, ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா பர்சனலில் உள்ளது கலாய்வில் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு வரவங்களுக்கும் வருமா, புதிய மாற்றங்கள் ஏதாவது எடுத்துன்னு வந்திருக்காங்களா, மகிழ்ச்சியான செய்தி பெண்களுக்கு ஏதாவது இருக்கா அப்படின்றது சம்மந்தமாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறேன். முக்கியமாக புதிய விண்ணப்பத்துக்கான இன்ஃபர்மேஷன் அப்டேட்டும் டீட்டெயிலாக இருக்கும். அதனால் தயவு செய்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நம்ம தெரிவிச்சுக்கிறோம். மேலும் இப்போ இந்த வீடியோவை டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கலைஞர் மகளிர் உரிமை திட்டம், இந்த திட்டத்தை பொறுத்த அளவு பார்த்தீங்கன்னா சென்ற வருடம் செப்டம்பர் மாதம் 15ஆம் தேதி அண்ணா பிறந்த நாளை முன்னிட்டு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினே பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்தில் இந்த திட்டத்தை ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணி வச்சிருந்தார் அப்படின்னே சொல்லலாம். இதன் மூலயமா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,16,00,000 பெண்கள் இது வரைக்கும் பயன்பெற்றுன்னு வராங்க. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா மாதம் 1000 ரூபாய் பெற்றுன்னு வராங்க அப்படின்னே சொல்லலாம். இப்போ கூட 2 நாளுக்கு முன்னாடி 15ஆம் தேதி கரெக்டாக 10வது தவணையாக 1000 ரூபாய் கிரெடிட் ஆயிருந்தது அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா முகாம் மூலமா 2 கட்டமாக நடத்தியிருந்தாங்க சென்ற வருடம். அதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,65,00,000 பேருக்கு மேலே அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் தகுதி வாய்ந்தவங்களாம் ஃபஸ்ட்டாக கருதி 1,06,00,000 பேருக்கு அப்ரூவல் ஆகிட்டு பணம் கொடுத்தாங்க. மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க நிராகரிக்கப்பட்டிருந்தாங்க. அந்த நிராகரிக்கப்பட்டவங்க அவங்க தகுதி வாய்ந்தவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு கருதுனாங்கன்னா இ சேவை மூலயமா மேல்முறையீடு பண்ணலாம் அப்படின்ற இன்ஃபர்மேஷனும் தெளிவாக சொல்லப்பட்டிருந்தது. அதன் மூலயமா பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஆன்லைனில் இ சேவை மூலயமா மேல்முறையீடுக்கான விண்ணப்பம் அப்ளை பண்ணியிருந்தாங்க. எந்த ஒரு ஸ்கீம்லையும் பார்த்தீங்கன்னா மேல்முறையீடுக்கான விண்ணப்பம் அப்ளை பண்ண முடியாது. ஆனால் இந்த ஸ்கீமில் மேல்முறையீடுக்கான விண்ணப்ப படிவம் அப்ளை பண்ணுறது போல் அரசு வழிவகை தெரிந்து வச்சுருந்தாங்க. அதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் கிட்டத்தட்ட 11,85,000 பேர் மேல்முறையீடு பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதில் பரிசீலிக்கப்பட்டு தகுதியானவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஜனவரி மாதம், அதாவது இப்போ லாஸ்ட்டாக போச்சுக்கு பார்த்தீங்கன்னா பொங்கலை முன்னிட்டு ஜனவரி மாதத்தில் கிட்டத்தட்ட 2 லட்சம் பேருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு விண்ணப்பம் படிவம் அப்ரூவல் செய்யப்பட்டு அவங்களுக்கு மாதம் 1000 ரூபாய் வரத்துக்காக வழிவகை தமிழக அரசு செஞ்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதன் மூலயமா பயனாளிகள் தொடர்பாக இன்க்ரீஸும் ஆயிருந்தாங்க. இந்த கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1,16,00,000 பேர் பணம் வாங்கின்னு வராங்க அப்படின்னு சொல்லலாம் மாதம். அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே முகாம் மூலயமா தவற விட்டுருந்தாங்க நிறைய பேர் அப்ளை பண்ணாத. ஒரு சிலவங்க புதுசாக திருமணமானவங்க இருக்கலாம். ஒரு சிலவங்க ரேஷன் கார்டு இல்லாத புதுசாக ரேஷன் கார்டு அப்ளை பண்ணி இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் புதிய விண்ணப்பம் விரைவில் வரும் அப்படின்றத அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சாரும் அமைச்சர் தங்கம் தேனர் சாரும் பார்த்தீங்கன்னா சட்டப்பேரவையிலே டீட்டெயிலாக சொல்லியிருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இப்போ லோக்சபா எலெக்ஷன்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டுக்கு அப்புறம் புதிய அப்ளிகேஷன் புதிய விண்ணப்பம் கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துருந்தாங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக நம்ம சேனலில் அப்டேட் பண்ணுறது போல இப்போ புதிய விண்ணப்பம் வந்திருக்கு. அதாவது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா மேலும் 2,30,000 பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீமில் புதிய விண்ணப்பம் அப்ரூவல் பண்ண போகிறாங்க. கிட்டத்தட்ட கலைஞர் மகளிர் உரிமை தேர்தலில் மேலும் 2,30,000 பெண்கள் இணைக்கப்பட்ட திட்டம் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு. புதிய பயனாளிகள் இணைப்பதற்கான விண்ணப்பங்கள் அடுத்த
மாதம் முதல் வழங்கப்படும் என திட்ட அதிகாரிகள் தகவல் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த ஜூன் மாதம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 15 நாட்களுக்கு மேலே 17 நாட்களுக்கு மேலே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த மாதம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதம் ஃபுல்லாக வந்து டோக்கன், அது மட்டும் இல்லாமல் அப்ளிகேஷன் ப்ராசஸ், அப்ளிகேஷன் ஃபுல்லாக வந்து அச்செடுக்கப்பட்டு உங்களுக்கு ஜூலை மாதத்தில் புதிய அப்ளிகேஷன் வரதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து தகவல் வந்து வெளியே இருக்குது. அதுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து கண்டினியூவாக இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கான இன்ஃபர்மேஷன் வந்து புரிய வரும். அதான் எக்ஸாக்டாக என்ன சொல்லலாம்னு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ரீசனாக வந்து கிடைச்சிக்கிற அப்டேட் படி கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் புதிய பயனாளிகள் சேர்ப்பு அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை தொகையில் புதிய பயனாளிகள் சேர்க்கும் திட்டம் ஜூலை மாதம் நடைபெறலாம் என தகவல் வந்து தெரிவிச்சிருக்காங்க. புதிய விண்ணப்பங்களை பெறுவதற்கு விண்ணப்ப படிவங்கள் அச்செடுக்கும் பணி ஜூன் மாதத்தில் முடிந்தவுடன் பெண்களிடம் வழங்கப்படும் என தகவல் அப்படின்ற இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம ஏற்கனவே வந்து வீடியோவிலே வந்து சொல்லியிருந்தோம். அதான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜூன் மாதம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு அப்ளிகேஷன், அதான் வந்து இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற இமேஜில் கூட கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், அப்ளிகேஷன் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தோட விண்ணப்ப படிவம். இந்த விண்ணப்ப படிவம் அச்செடுக்கும் படியும், அது மட்டும் இல்லாமல் டோக்கன் வந்து வழங்குவாங்க ஸ்மால் சைஸில். அந்த ஸ்மால் சைஸில் வழங்குற டோக்கனும் வந்து பார்த்தீங்கன்னா அச்செடுக்கும் பணி வந்து நடைபெற்று வருது. இது ஃபுல்லாக வந்து அச்செடுக்கும் பணி முடிஞ்சதுக்கப்புறம் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்லேயும் அந்தந்த பிரான்ச்லேயும் வந்து போய் கொடுத்துருவாங்க. நியாய விலை கடையில் இருக்கிற ஒர்க்கர்ஸ் மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டோக்கன் வந்து வழங்குவாங்க. அதுக்கப்புறம் நியாய விலை கடையில் இருக்கிற முகாம் மூலயமா உங்களுக்கு வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் முகாம் வந்து நடத்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னார்வ மூலயமா ஆப் மூலயமா டேரெக்டாக ஆன்லைனில் வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அப்போ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் லாஸ்ட்டில் அப்படி இல்லைனா ஜூலை ஃபஸ்ட் வீக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து தெரிஞ்சுக்கலாம். நம்ம இந்த மாதமே வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம். ஆனால் வந்து இப்போ ஒரு புதிய மாற்றமாக வந்து இப்போ வந்து இன்ஃபர்மேஷனாக வந்து கிடச்சிருக்கு. கண்டிப்பாக ஜூலை மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான புதிய விண்ணப்பம் வரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கீம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட போது புதுசாக வந்து விண்ணப்பிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து உருவாக்கி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற நோக்கத்தோட இப்போ புதிய ரேஷன் கார்டு வழங்கும் பணி வந்து தொடங்கப்பட்டிருக்குது. அதாவது கிட்டத்தட்ட ஒரு வருட காலமாக வந்து பார்த்தீங்கன்னா புதிய ரேஷன் கார்டு விண்ணப்பிக்கிறவங்களுக்கு அச்செடுக்கும் பணி வந்து நடத்தாதே, புதிய ரேஷன் கார்டை வந்து வழங்காதே இருந்திருந்தாங்க தமிழக அரசு அப்படின்னே வந்து சொல்லலாம். இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா எலெக்ஷன் வந்து நடந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் அப்ளை பண்ணவங்களுக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா ரேஷன் கார்டை வந்து வழங்க முடியாத இருந்தது. இப்போ இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வருட காலத்தில் 2 லட்சம் பேர் வந்து விண்ணப்பம் செய்திருக்கிறாங்க புதிய ரேஷன் கார்டுக்கு. புதுசாக வந்து திருமணமானவங்களுக்கு, குடும்பம் வந்து பிரிந்தவங்களுக்கு, இவங்க எல்லாமே வந்து புதிய ரேஷன் கார்டு வந்து அப்ளை பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2 லட்சம் விண்ணப்பம் வந்திருக்கு அப்படின்றத உணவுப் பொருள் வழங்கும் துறை வந்து டிபார்ட்மெண்ட் வந்து டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருக்காங்க. இப்போ புதிதாக வந்து 2 லட்சம் ரேஷன் அட்டைகள் வந்து வழங்கும் பணி வந்து தொடங்கி உள்ளது அப்படின்ற அப்டேட்டும் வந்து கிடைச்சிருக்கு. இதிலே வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மக்களவை தேர்தல் வந்து நடைபெற காரணத்தினால வந்து நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது. இப்போ வந்து மக்களவை தேர்தல் வந்து முடிந்த நிலையில் புதிய ரேஷன் அட்டை வழங்கும் பணி வந்து தொடங்கப்பட்டுள்ளது அப்படின்றத உணவுப் பொருள் வழங்கும் துறை வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நிறைய பேர் வந்து மேல்முறையீடு பண்ணிட்டும் ரொம்ப நாளாக வந்து கலாய்வில் இருக்குது அப்படின்ற ப்ராசஸும் வந்து சொல்லி வராங்க. அவங்களுக்கான டீட்டெயில் இன்ஃபர்மேஷன் எலெக்ஷனுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். அதாவது வந்து புதிய அப்ளிகேஷன் ஒரு புறம் இருக்க, மேலும் வந்து மேல்முறையீடு பண்ணிட்டும் கலாய்வில் இருக்கிறவங்களுக்கும் நிறைய பேர் வந்து அப்டேட் கிடைக்காத இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சமீபத்தில் கூட வந்து எலெக்ஷன் நடக்கும்போது வந்து டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். பிரச்சாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா லோக்சபா தேர்தல் பிரச்சாரத்தில் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1 கோடி பேருக்கு இந்த திட்டத்தில் கொடுக்க வேண்டும் அப்படின்றது வந்து அரசு இலக்காக வந்து இருந்தது. ஆனால் வந்து 1,60,00,000 பேருக்கு மேலே வந்து அப்ளை பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து இது வரைக்கும் வந்து 1,16,00,000 பேருக்கு வந்து கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படின்றதையும் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். இதில் பணம் கொடுக்கப்படாமல் போனவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மற்றவர்களுக்கு 2-3 மாதத்தில் கொடுப்போம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதாவது வந்து கொடுக்கப்படாத போனவங்களுக்கு மேல்முறையீடு செய்துட்டு நிறைய பேர் இருப்பாங்க. ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டேட்டஸ் செக் பண்ணிங்கன்னா, அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUT அஃபிஷியல் வெப்சைட்டில் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணலாம். அதை எப்படி செக் பண்ணணும் அதுக்கான பாயிண்ட்டை வந்து வீடியோ கண்டினியூவாக வந்து பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதில் ஸ்டேட்டஸ் செக் செய்யும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப நாளாக கலாய்வில் இருந்தது, பர்சனலிக்கும் ப்ராசஸில் வந்து இருந்தது அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இந்த 2-3 மாதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்போம் அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு வந்து தேர்தல் என்பதால் கடினம் அப்படின்றத ஏற்கனவே வந்து மென்ஷன் பண்ணியிருந்தார். ஆனால் தேர்தல் முடிந்ததுக்கப்புறம் ரிசல்ட்லாம் வந்து எல்லா இன்ஃபர்மேஷன் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து கொடுப்போம், கவலை வேண்டாம் அப்படின்றத வந்து அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் சார் டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சிருந்தார் அப்படின்னே வந்து சொல்லலாம். இது மட்டும் இல்லாமல் அமைச்சர் தங்கம் தென்னரசு சாரும் டீட்டெயிலாக வந்து யாராருக்கெல்லாம் வந்து பணம் முன்னே வந்து போய் சேரலையோ அவங்களுக்கான கணக்கெடுப்பு வந்து நடத்தப்பட்டு வருகிறது, அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பணம் வந்து கொடுக்கப்படும் அப்படின்னு வந்து தெரிவிச்சிருந்தார். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வந்து இந்த ஸ்கீம் வந்து சிறப்பாக வந்து செயல்பட போகுது. அது மட்டுமே மேல்முறையீடு பண்ணவங்க பணம் வந்து ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும், புதுசாக வந்து அப்ளை பண்ண வரும் ஸ்டேட்டஸ் செக் பண்ணணும் அப்படின்றதுனால ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் KMUT.government.in அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் வந்து இப்போ சூப்பராக வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னே வந்து சொல்லலாம். அதில் வந்து அப்ளை பண்ணுறவங்க இல்லை ஏற்கனவே அப்ளை பண்ணவங்க உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பர்
விண்ணப்ப நிலை அறிய அப்படின்ற ஆப்ஷனில் உங்களுடைய 12 டிஜிட் ஆதார் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு ஓடிபி சென்ட் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுடைய ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வந்து வரும். அந்த 6 டிஜிட் ஓடிபி எடுத்து அதில் என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சரி பார்க்கும் சப்மிட் பண்ணுவோம் அப்படின்னு வந்து கொடுத்துட்டிங்கன்னா டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய விண்ணப்பம் வந்து என்ன நிலையில் வந்து இருக்குது, நீங்கள் வந்து தகுதியானவரா இல்லை வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கீங்களா, நிராகரிக்கப்பட்டிருந்தால் என்ன காரணத்தினால வந்து ஏற்கப்படாத விண்ணப்பம் அப்படின்னு வந்து இருக்குது அப்படின்றத டீட்டெயிலாக வந்து மென்ஷன் பண்ணும். மேலும் வந்து இதுக்கு மேலே வந்து முகாம் நடத்தியும் இதுக்கு மேலே அப்ளை பண்ண போகிறவங்களுக்கு மெசேஜ் வந்து டீட்டெயிலாக வந்து அந்த ஸ்டேட்டஸ்லேயே வந்து எங்கள் டீட்டெயிலாக வந்து பார்த்துக்கலாம். மேக்ஸிமம் வந்து மெசேஜ் பொறுத்த அளவுக்கு நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பராக வந்து கொடுங்க. அப்போ தான் ஒரு அப்டேட்டும் ஒரு மெசேஜும் அரசு தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் பெனிஃபிட் ட்ரான்ஸ்ஃபர் மூலமா உங்களுக்கு பணம் அனுப்பும் போது மெசேஜும் டீட்டெயிலாக வந்து நீங்கள் ஆதார் கார்டில் லிங்க் செய்யப்பட்ட மொபைல் நம்பர் கொடுத்தீங்கன்னா டைரெக்டாக உங்களுக்கு எஸ்எம்எஸ்ஸாகவே வந்து வந்துடும். அப்படி எஸ்எம்எஸ்ஸாக பார்க்க முடியலன்றவங்க கண்டிப்பாக வந்து அப்ளிகேஷன் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மேலும் வந்து இந்த வீடியோவில் வந்து கூடுதலான நிறைய பாயிண்ட் வந்து அட்டாச் பண்ணணும் அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன். கிரேஸ் பாயிண்ட்டாக ஒரு சேனல்லையும் அதாவது ஒரு வீடியோலையும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கொடுக்கறது வழக்கம். ஒரு வீடியோலும் கிரேஸ் பாயிண்ட் வந்து நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி வந்து பார்க்குறதுனால அந்த பாயிண்ட்லாம் வந்து மிஸ் பண்ணுவாங்க. அதாவது நடுவில் வந்து நிறைய பேருக்கு வந்து பணம் வந்து ஸ்டாப் ஆகுது அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதம் வந்து 15ஆம் தேதி ரூபாய் 1000 வந்து கிடைச்சிருந்தது. போன மாதம் ஒரு சிலவங்க கிடைக்கல, இந்த மாதம் கிடைக்கல அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஆனால் நான் தொடர்ந்து 4 மாதம் வாங்கியிருந்தேன், 5 மாதம் வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறம் வந்து வரல அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. இவங்களுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆய்வு வந்து செய்கிறாங்க. அதாவது மாதந்தோறும் வந்து பார்த்தீங்கன்னா தரவுகளை வந்து ஆய்வு செய்யும்போது நீங்கள் வந்து அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியாவை மீறும் பட்சத்தில் உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து பணம் 1000 ரூபாய் நிறுத்தப்படும் அப்படின்றது தெரிஞ்சுங்க. கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் பெறும் பயனாளிகள் வருமானம் குறித்து தரவுகள் மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும். வருமானம் உயர்த்தி இருந்தாலோ இல்லை வந்து 4 சக்கர வாகனம் நீங்கள் வச்சுருந்தாலோ, அதுக்கப்புறம் இல்லாத பத்திரப்பதிவு குறித்து ஏதாவது வந்து உங்களுக்கு வந்து பத்திரப்பதிவு புதுசாக வந்து லேண்ட் வாங்கியிருந்தாலோ, அப்படி இல்லைனா அரையாண்டுக்கு அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட தொழில் வரி ஏறி இருந்தாலோ, மின்சார பயன்பாட்டு 3600 யூனிட்டுக்கு மேலே நீங்கள் வந்து பயன்படுத்தியிருந்தாலோ, இது போல் அரசு தரப்புலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மின்சார பயன்பாட்டு தரவுகள், அடுத்தது வந்து பதிவுத்துறையோட தரவுகள், இது போல் வந்து 4 சக்கர அதாவது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து புதுசாக வந்து வாகனம் வாங்கியிருக்கீங்களா, 4 சக்கர வாகனம் சொந்த பயன்பாட்டுக்கு அப்படின்ற தரவுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய டேட்டா ஃபுல்லாக வந்து எடுப்பாங்க. அந்த டேட்டாவெலாம் நீங்கள் மீறும் பட்சத்தில் அவங்க கொடுத்துக்கிற க்ரைட்டீரியா மீறும் பட்சத்தில் கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து இந்த பணம் வந்து நடுவில் வந்து ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். மேலும் வந்து அப்ரூவல் ஆகிட்டு பணம் வந்து வரவங்களுக்கு எது போல் எஸ்எம்எஸ் வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலவங்க வந்து கேட்டிருந்தீங்க. நீங்கள் வந்து முகாமில் வந்து புதுசாக வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. அப்ளை பண்ணி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து விண்ணப்பம் ஏற்கப்பட்டது அப்படின்ற ஒரு எஸ்எம்எஸ் வரும். அதுக்கப்புறம் வந்து தகுதியானவங்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு பணம் ரெகுலராக வந்து வரப்போகுதுன்னா இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் உங்களுக்கு ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறது போல் ஒரு எஸ்எம்எஸ் வந்து வரும். அன்பு சகோதரிகளுக்கு வணக்கம். மகளிரின் உழைப்புக்கு அங்கீகாரம் அளிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் தாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளீர்கள். வாழ்த்துக்கள். இன்று முதல் மாதந்தோறும் கிடைக்கும் ரூபாய் 1000 உதவித்தொகை அல்ல, தங்களின் உரிமை தொகை. நன்றி அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு உங்களில் ஒருவன் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாடு முதலமைச்சர் அப்படின்ற போல் உங்களுக்கு முதலமைச்சர் வந்து ஒரு எஸ்எம்எஸ் அனுப்புறது போல் வாழ்த்துக்கள் மெசேஜாக வந்து அனுப்புவாங்க. இந்த எஸ்எம்எஸ் உங்களுக்கு வந்துட்டாவே உங்களுக்கு ₹1 கிரெடிட்டட் மெசேஜ் வந்து வரும். அதுக்கப்புறம் 1000 ரூபாய் கிரெடிட்டட் மெசேஜ் வரும். இது எதிலேருந்து வரும்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளிகேஷன் விண்ணப்ப படிவம் வந்து கொடுக்கும்போது வேறு பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுத்துருந்தாலும் உங்களுடைய பிரைமரியாக ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட்டுக்கு தான் டிபிடி ட்ரான்ஸ்ஃபர் மூலிமா உங்களுக்கு 1000 ரூபாய் பணமும் ₹1 கிரெடிட்டட் மெசேஜ் வந்து வரும். நிறைய பேர் அப்ளை பண்ணும்போது வேறு பேங்க் அக்கௌண்ட் 3-4 பேங்க் அக்கௌண்ட் வந்து வச்சுருப்பீங்க. அந்த பேங்க் அக்கௌண்ட்லாம் வந்து கொடுத்துருவீங்க. ஆனால் ப்ரைமரியாக உங்களுடைய ஆதார் கார்டில் என்ன பேங்க் அக்கௌண்ட் லிங்க்கில் இருக்கோ அந்த பேங்க் அக்கௌண்ட் வந்து கொடுங்க. அது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிக்கிறேன். மேலும் வந்து இதுக்கு மேலே வந்து புதுசாக வந்து பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண போகிறவங்க 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டை வந்து ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், எஸ்எம்எஸ் சார்ஜஸ், இது போல் சார்ஜஸ்லாம் நீங்கள் வந்து தவிர்க்கலாம். 1000 ரூபாய் ஏற போதுன்னா அதிலே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைவேட் பேங்காக இருந்தால் எஸ்எம்எஸ் சார்ஜஸ், அடுத்தது மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ், இது போல் நிறைய சார்ஜஸ் வந்து எடுத்துடுறாங்க. ஒரு சிலவங்க வந்து ரொம்ப இதுவாகிடுது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து 0 பேலன்ஸ் அக்கௌண்ட்டாக ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படின்றத நம்ம கிரேஸ் பாயிண்ட் மூலமா டீட்டெயிலாக வந்து தெரிவிச்சுக்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு டீட்டெயிலான அப்டேட் எல்லாமே வந்து கொடுத்துருக்கோம். இதை ஃபுல்லாக வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணால் வந்து பார்த்தவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை இந்த ஸ்கீமில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது வந்து தகவல் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து இந்த வீடியோ கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் உடனே ரிப்ளை பண்ணுறதுக்கு தயாராக இருக்கும். நம்ம சேனலோடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்டுக்கு வந்து ரிப்ளை பண்ணுறது தான். அந்த கமெண்டுக்கு ரிப்ளை பண்ணி நிறைய பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க. நீங்கள் வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை வேறு ஏதாவது கவர்மெண்ட் ஸ்கீமில் வீடியோ வேணுனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து மென்ஷன் பண்ணுங்கள். நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணிவிட்டு அதுக்கான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு டீட்டெயிலாக வந்து தெரிவிப்போம்.
ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு கடைசி வரைக்கும் யூஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப பயனுள்ள தகவலாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு, இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.